டேய் பண்டி, எங்கடா அவனை கூப்பிட்டு கிளம்பிட்ட? அம்மா நான் தான் காலையிலேயே சொன்னேன் இல்லம்மா, பிரின்சிபல் மேம் ஃபோன் பண்ணாங்கம்மா. வால்க்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்காமாம்மா. ஏண்டா வெயில்ல வெளியில போக கூடாதுன்னு சொன்னதுனால ஏதாவது கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? யாருடா உனக்கு லீவ்ல ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க? பெரியமா, உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பெரியமா. நீங்க முதல்ல பக்கத்துல எல்லாம் பாருங்க, அங்க பாருங்க ரோஸ் அக்கா ரெடி ஆகி கிளம்புறக்கு ரெடியா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க பப்ளி கூட அவங்க அம்மா கூட ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நான்சி அக்காவை பாருங்க. ஏங்க நீங்க இவள ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு வந்துருங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏய் பண்டி சிண்டு, நானும் உங்க கூட வரேன்பா. பெரியமா நான் போயிட்டு வரேன் பெரியமா. பண்டியனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கனா, கார்ல போறவங்க கூட நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஏய் சிண்டு, எனக்கும் வெயிட் பண்ணுடா, நானும் வரேன். டேய் சிண்டு, போற வழியில ஏதாவது சாப்பிறதுக்கு வாங்கிட்டு போலாமாடா? இந்த பசங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா தான் போயிட்டு இருக்காங்க. நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. என்னது இது, லில்லி லோட்டஸ் வர்ற மாதிரி இருக்கு. நான்சி எல்லாம் அப்பவே போயிட்டாமா. நீங்களும் ஸ்கூலுக்கு தான் போறீங்களா? எஸ் ஆண்டி. ஓகே ஆண்டி, நாங்க ஸ்கூல்ல போய் உங்களை மீட் பண்ணிக்கிறோம். ஆண்டி பண்டி சிண்டு எங்க? அவங்களும் இப்பதாமா போனாங்க. நீங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் போனீங்கன்னா அவங்கள புடிச்சிரலாம். வழியில தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஆண்டி, பை ஆண்டி. ஹே பப்ளி, நீயும் ஸ்கூலுக்கு வர்றியா? பண்டியனா ஸ்கூலுக்கு போனா சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்காது. பாட்டி கடையில ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு போயிடலாம்னா. டேய் சிண்டு, பக்கத்துல தான் நம்ம ஸ்கூல் இருக்குடா. பிரின்சிபல் மேம் பார்த்தாங்கன்னா சங்கடப்படுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாடா. 9 மணிக்கு வர சொன்னாங்க, மணி ஆல்ரெடி 10 ஆச்சு. அண்ணா இன்னைக்கு ஒன்னும் ஸ்கூல் இல்லையா, சும்மா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தானே வர சொன்னாங்க. கொஞ்சம் லேட்டா போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க பாட்டி. அந்த 2 பூஸ்ட் பாக்கெட்டு அப்புறம் தம்ஸ் அப் மாசா எல்லாம் ஒவ்வொன்னு கொடுங்க பாட்டி, ரொம்ப வெயிலா இருக்கு. ஏண்டா உங்களுக்கு யாருடா லீவ்ல பள்ளிக்கூடம் வைக்கிறது? லீவ்ல எல்லாம் நீங்க படிச்சு கலெக்டர் ஆக போறீங்களா? பாட்டி நாங்க படிக்கிறதுக்கு போகல, ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும் பாட்டி. நாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் கூட போடல பாருங்க. சரி பாட்டி, மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. எடுத்து சைக்கிள்ல பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறேன். மொத்தமா 55 ரூபாய் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு மட்டும் தான் வருவீங்களா, நாளைக்கு வருவீங்களா? பாட்டி நாங்க போறப்ப வந்து குடுக்குறோம் பாட்டி. டே சிண்டு சீக்கிரம் வா, அங்க பாரு பிரின்சிபல் மேம் கேட் கிட்ட நின்னுட்டு இருக்காங்கடா. பாட்டி நாங்க வர்றப்ப பணத்தை கொடுத்துறோம் பாட்டி. வாட்ச்மேன், எல்லா ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டாங்களா பாருங்க. என்ன பசங்களா, நிறைய பேர் வருவாங்கன்னு பிரின்சிபல் மேம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. 2 பேரெல்லாம் அடிக்க முடியாதுப்பா. வாட்ச்மேன் அங்கிள், நிறைய பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அங்கிள். அங்க பாருங்க திரும்பி. அப்பா அப்பா, இங்கே காரை நிறுத்திருங்கப்பா. அப்பா வேலை முடிச்சிட்டே நான் ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா போதும். ஏய் நான்சி வா வா வா, இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. அங்கிள் பாத்தீங்களா, எல்லாரும் ஒவ்வொருத்தரா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அங்கிள். நிறைய பேர் சேர்ந்து தான் வந்திருக்கோம், பெயிண்ட் அடிக்க போறோம். ஓகே மம்மி, நான் வந்து ஈவினிங் பண்டி கூடயே வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க மம்மி. ஹாய் பண்டி. ஏய் நான்சி, எங்க பாத்தியா லில்லி லோட்டஸ் கார்ல வர்றதா? கார் எல்லாம் இங்க நிறுத்த கூடாதுமா. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, அப்படியே சைடுல போடுங்க. பிரின்சிபல் மேம் பார்த்தா சத்தம் போடுவாங்க. மேம் வாங்க மேம், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாவ், பரவாயில்லையே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ பேர் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கீங்களா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று தான் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம். கொஞ்சம் பேர் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வால் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஏற்கனவே ஃபோனில் சொன்ன மாதிரி ஸ்கூலில் வந்து இந்த காம்பவுண்ட் வால் புதுசாக கட்டியிருக்கோம். அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் ஃபீல் பண்ணதுனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம். இது எல்லாமே வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பெயிண்ட் வந்து உங்கள் இஷ்டம் போல் அடிக்கலாம். அது மட்டும் இல்லை, வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கூட கொடுப்பாங்க. ரொம்ப சம்மர் ஹாட்டாக இருக்கிறதால உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க சொல்லியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே மேம். வெரி குட் மேம். நம்ம போய் டெஸ்க்ல உட்காரலாம்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்க 2 பேரும் வந்து பாப்போம். கைஸ் இங்க பாருங்க, ஃப்ளோர்ல எல்லாம் நிறைய ட்ரை லீவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிடலாமா? க்ளீன் பண்றதுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா. இருங்க நான் தரேன். அதை வச்சு க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அங்கிள் என்ன அங்கிள் இது மாப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா அட இதை ஃபர்ஸ்டா போய் எடுத்துக்கலாம். இதை வச்சு க்ளீன் பண்ணாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான்சி நீ அந்த பக்கமா க்ளீன் பண்ணு, நான் லோட்டஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கமா க்ளீன் பண்றோம். பேசாம இத 2 போர்ஷனா வந்து டிவைட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். லில்லி நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. 2 டீமா பிரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு செவரையும் ஒவ்வொரு டீமா வந்து பிரிச்சுக்கலாம். சரியா? ஓகே, இந்த பக்கம் இருக்கிற ட்ரை லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டேன். அங்கிள் இத வந்து கொஞ்சம் தூரமா தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா?
பண்டி அப்படியே நம்ம இந்த ரைட் சைடுல இருக்கிற வால் எடுத்துக்கலாம் பண்டி. இந்த பக்கம் தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னது இது? வெயில் காலத்துல மரம் எல்லாம் காஞ்சி இங்க பாரு இலையெல்லாம் கருகி போச்சு பண்டி. பரவாயில்லையே, 10 நிமிஷத்துல ஸ்கூல் கிரவுண்டு நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணிட்டீங்க. சரிங்கம்மா, நீங்கள் ப்ரஷ் எல்லாம் வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். பிரின்சிபல் மேம் வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரே பெயிண்டிங் வாங்கி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ நான் கொடுக்க போகிறேன். புரியுதா? நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஹை பண்டியண்ணா, ஸ்ப்ரே பெயிண்டிங்கா ரொம்ப ஈஸியா இருக்கும்ண்ணா. பிரஷ் வச்சு அடிச்சா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்டிங் வச்சு அடிச்சா டக்குன்னு அடிச்சிடலாம்ண்ணா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இது இத்தனை கலர்ஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் வச்சு நாங்க பெயிண்ட் அடிக்கணுமா? தம்பி, அப்படி இல்லப்பா, ஸ்கூல் கட்டும் போது இவ்வளவு வாங்கி வச்சோம். உங்களுக்கு இதுல என்ன கலர் வேணுமோ, எந்த செவத்துக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே முடிவு பண்ணி அடிச்சுக்கோங்க. இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். மொத்தமா எத்தனை பெயிண்ட் இருக்கு? 3, 6, 9, 12, 15 பெயிண்ட் பாட்டில்ஸ் இருக்குப்பா. நான்சி, சிண்டு, லில்லி, லோட்டஸ், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் செவர் வந்து பிரவுன் கலர்ல இருக்கு இல்லையா, அதுக்கு பேஸ் நம்ம ஒயிட் கொடுத்துடணும். ஒயிட் மேல எந்த கலர் அடிச்சாதான் கரெக்டா வரும். சரியா? சோ எல்லாரும் ஒயிட் அடிங்க முதல்ல. ஏ பண்டி, உன்னை நான் ரைட் சைடு வால் தானே எடுக்க சொன்னேன். நீ இப்ப எதுக்கு பண்டி தேவையில்லாம லெஃப்ட் சைடு வால் எடுத்திருக்க? எந்த வால் எடுத்தா என்ன நான்சி, எல்லாரும் சேர்ந்து தான் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேஸ் ஒயிட் அடிங்க. பண்டி பிரின்சிபல் மேம் நமக்காக மாஸ்க் கொடுத்திருக்காங்க. மாஸ்க் போட்டுட்டு தான் அடிக்கணும். சரியா? எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க. பண்டி அண்ணா, எல்லாத்தையும் சேர்த்து தானே அடிக்க சொன்னாங்க. நீங்க மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட கொடுங்க, நான் எனக்கும் ஆசையா இருக்கும்ல. சிண்டு, ஒரு 10 நிமிஷம் விட்டா இந்த பேஸ் கோட் காஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ரோஸ் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? गाइस, இங்க பாத்தீங்களா, நம்ம டீம் தான் இன்னைக்கு இந்த பெயிண்டிங்ல வின் பண்ணனும். அதனால நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. பேஸ்க்கு வந்து அவங்கள மாதிரி ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துடலாம். ஓகே गाइस? ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் விட்டா இந்த பேஸ் கோட்டிங் ட்ரை ஆயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம என்ன கலர் என்ன டிசைனுங்கறத லேட்டர் டிசைட் பண்ணிக்கலாம். டேய் சிண்டு, அடிக்கணும்னு சொன்னேல்ல, முதல்ல நான் சொல்ற மாதிரி பண்ணு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபுல்லா எல்லா கலர் பெயிண்ட்டையும் அடிச்சு பார்க்கலாம்டா. சாம்பிளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடி. சூப்பர் பண்டி, இதுல அடிச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அந்த கிரீன் பாரு ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஹை, yellowவும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஆரஞ்சு கலர் கிடைச்சிருக்கு. அண்ணா, இருக்கிறதுலே வச்சு அந்த கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் மூணு பிரைட்டா இருக்குண்ணா. வண்டி அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம வந்து இந்தியா பிளாக் கலர்ல அடிச்சிடலாம்ண்ணா. இந்தியா பிளாக்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? கிரீன் கலர் இருக்கும். டே சிண்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் சாஃப்ரான் கலர் அடிச்சிடலாம்ல. ஃபிளாக்ல கூட ஃபர்ஸ்ட் சாஃப்ரான் தானடா வரும். ஐயோ ஆமாக்கா, மறந்தே போயிட்டேன். சரி கொடுங்க, எங்கிட்ட சாஃப்ரானை கொடுங்க, நான் அடிச்சு விட்டுறேன். இருடா ஃபர்ஸ்ட் கிரீன் எடுத்தா கம்ப்ளீட்டா நீட்டா முடிச்சிரணும். சரி, இந்தா சாஃப்ரான், என்ன டிசைன் வேணுமோ நீ பண்ணு. நான் ஒரு சூப்பர் டிசைன் யோசிச்சிருக்கேன்க்கா. என்னடா இது? டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடா. நான்சி அக்கா, பார்த்தா தெரியலையா? இதுதான்க்கா நான் சொன்ன டிசைனு. இந்தியா பிளாக்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் போட்டேன் பாருங்க. கிரீன், ஆரஞ்சு, ஒயிட். மேம் மட்டும் இதை பார்த்தாங்க, கண்டிப்பா நம்ம டீமை கண்டிப்பா பாராட்டுவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? பண்டி டீம், நீங்க சூஸ் பண்ணிக்கிற கலர்ஸ் ரொம்ப பிரைட்டா இருந்தாலும் டிசைன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல. ஓகே, இத பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். கண்டிப்பா எங்க டீம் தான் இந்த பெயிண்டிங்ல வின் பண்ண போறோம். சிண்டு, இப்ப சந்தோஷமா உனக்கு? இப்ப ஈஸியா ரோஸ் டீம் ஜெயிக்க போறாங்க. அங்க பாரு அவ என்ன பண்றான்னு. டேய் சிண்டு, இன்னைக்கு ரோஸ் மட்டும் ஜெயிச்சா உன்னை சும்மா விட மாட்டேன்டா நானு. அதெல்லாம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கக்கா, நீங்க வேணா பாருங்க. வாட் இஸ் திஸ்? புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட அந்த ஸ்ப்ரே பாட்டில் கொடுங்க. ஓ மை காட், பெயிண்ட் எல்லாம் ஸ்மட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. சரியான பெயிண்ட் பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப பழைய பெயிண்ட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஓ மை காட் गाइस, ஏய் ரோஸ், சும்மா எங்களை திட்டாத. உன்கிட்டயே வேணா பாட்டில் கொடுத்துறோம், நீயே ஏதோ ஒரு டிசைன் பண்ணு. நாங்க எப்படி பண்ணாலும் அது அப்படிதான் வருது. நீ சொன்ன மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்கிட்ட கொடு புஷ்பா, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓ மை காட், நீ சொன்னது கரெக்ட் தான். பண்டி அண்ணா, நான்சி அக்கா, இவங்க டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. ரோஸ் அக்கா, எங்க டீம்ல இது நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்களே ஒத்துப்பீங்க எங்க டீம் தான் கண்டிப்பா ஜெயிக்க போகுது. அங்க பாருங்க, சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கு. உங்களுக்கு என்னக்கா இது காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க டீம் தான் ஜெயிக்க போகுது. ஏய் ரோஸ், என்னப்பா இது? உண்மையாவே பண்டி, நான்சி, சிண்டு டீம் தான் ஜெயிக்குமா? தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி இந்த பெயிண்டிங்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ண. ஓகே गाइस, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. மேம், ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சு 1/2 hourக்கு மேலே ஆச்சு. நீங்கள் போய் பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருங்க மேம். நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்னாச்சுன்னு பார்த்துட்டு உங்க பின்னாடியே வந்துடுறேன். ஏய் பிரின்சிபல் மேம் வர்றாங்கப்பா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா?
வாவ், பண்டி, சிண்டு, நான்சி டீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களே. சாஃப்ரான் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்னம்மா அது சென்டரில் ஒயிட் கலர் எல்லாம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. மேம் நான் தான் மேம் இந்தியா ஃபிளாக்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். நல்லா இருக்குல்ல மேம். ஒயிட் க்ளோ ஆகறதுக்காக நாங்க பேஸ் வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம் மேம். ப்ளூ பார்க்கறதுக்கு வந்து டல் ஒயிட்டா இருக்கிறதால உங்களுக்கு ஒயிட் ரொம்ப க்ளோ ஆகுது மேம். எக்ஸலண்ட் ஐடியா சிண்டு. ஓகே, ரோஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓ மை காட், என்னால் இதை நம்பவே முடியல. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கே. மேம் ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணது வேற டிசைன் மேம். அதுக்கப்புறமா திரும்ப ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே செக்யூரிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிரியேட்டிவிட்டி இது பண்ணுறக்காக எவ்வளோ பெயிண்ட் பாட்டில்ஸ் யூஸ் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம கரஸ்பாண்டன்ட் ஒன்றும் சொல்ல மாட்டார். உண்மையாகவே ரோஸ் டீம் பண்ணியிருக்கிறது ரொம்ப மாடர்ன் ஆர்ட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குமா. எல்லாரும் ரோஸ் டீமுக்கு கைத்தட்டல் கொடுங்க. பண்டி, உண்மையே ஒத்துக்கணும், ரோஸ் டீம் உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த ஸ்கூலில் உண்மையாகவே க்ரியேட்டிவிட்டி வளர்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். லீவு நாளுன்னு கூட பார்க்காம இவ்வளோ பேர் வந்து வாலண்டியர் பண்ணி ஸ்கூல் காம்பவுண்ட் வால் பெயிண்ட் பண்ண வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பண்டி அண்ணா நம்மளையும் தான் பாராட்டுறாங்கண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லபடியாக பெயிண்டிங் முடிச்சிட்டீங்க. அதனால வாட்ச்மேன் கிட்ட சொல்லி உங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஹாய், ஐஸ்கிரீமா மேம்? தேங்க்யூ மேம். பிரின்சிபல் யாராவது 2 ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுங்க. என்ன ஃப்ளேவர் கேட்டாலும் கொடுங்க. மேம் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். வாட்ச்மேன் அங்கிள், எனக்கு அந்த ப்ளூ கலரில் காட்டன் கேண்டி ஃப்ளேவர் கொடுங்க அங்கிள். பண்டி, நான்சி 2 பேர் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க எங்கே போனாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்களா அதுக்குள்ள? மேம் அங்க பாருங்க மேம், காம்பவுண்ட் செவுரு மேல ஏறி நின்னுட்டு இருக்காங்க மேம். நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல மேம். பண்டி அண்ட் நான்சி, வாட் இஸ் திஸ்? பிரின்சிபல் மேம் முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் வந்து கீழே இறங்கி நில்லுங்க. நான்சி, பெயிண்ட் அடிச்சது போதும், கீழே இறங்கி வந்து நில்லு. ச்சே, ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த சிண்டு போட்டு கொடுத்துட்டானே. மேம் கீழே இறங்கி வர்றேன் மேம். பண்டி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? அந்த பக்கம் சுத்தி வர மாட்டியா? இப்படி காம்பவுண்ட் மேலே ஏறி தான் ஹை, வரியா? ரொம்ப நல்ல பிரின்சிபலா இருக்காங்கல்ல. லீவ்ல ஸ்கூலுக்கு வர சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். பாருங்களேன், நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்குறாங்க. இது மினி பைட்ஸ் தானே? ஏ புஷ்பா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா மினி பைட்டையும் ஓபன் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். இதுதான் காட்டன் கேண்டி ஃபிளேவரா? இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லப்பா. பண்டி, பெயிண்டிங்னு வந்தா என்னைக்காவது ரோஸ் விட்டு கொடுத்துருக்காளா? பரவாயில்ல, ரோஸும் நம்ம ஃப்ரெண்டு தானே. ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு பண்டி. டே சிண்டு, நீயும் சாப்பிடுறா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் நான்சி பர்த்டே செலிப்ரேஷன்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாலும் ஷமீனா, மகாராஷ்டிரா, மும்பை, தாராவி இவங்க பாத்தீங்கன்னா April 4th இருந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க தான் கிவ்அவே வின்னரா செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டினும் நான்சி பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோல இருந்தா வரப்போது. நான்சி பர்த்டே செலிப்ரேஷன்ல எல்லா குழந்தைங்களும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ so much. Bye.